ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அது கூடவே இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே மார்ச் மாசத்துக்கான டிக்கெட் ஓப்பனிங்கோட டேட்ஸ் எல்லாமே எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டேட்ல தான் உங்களுக்கான ஓப்பனிங் இருக்கும். இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்ச் மாசத்துக்கு யாருக்கெல்லாம் தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி நேரம் தான் ஆகுது. 5 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 7ல இருந்து 10 மணி நேரமோ இல்லைன்னா 8ல இருந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். மற்ற நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே கிளைமேட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போறவங்களுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2.5ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 60,928 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. பக்தர்களோட எண்ணிக்கை தர்ஷன் பார்க்கக்கூடிய கவுண்டிங் அப்படின்றது ஓரளவுக்கு நார்மல் டேஸ்ல இருக்கிற மாதிரி ஆவரேஜ் ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 7:45 ஸ்டேட்டஸ்க்கே உங்களுக்கு இன்னைக்கான ஸ்லாட் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. வியாழக்கிழமைகள்ல எப்பயுமே நமக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நேத்திர தரிசனம் இல்லையா, அதனால இன்னைக்கு நிறைய பேர் காலையிலே டோக்கன் வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலைக்கான ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் இருக்காது. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இருக்காது. அபிஷேகம் அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ காலையில ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சேம் டேயோட ஸ்லாட்ன்றனால எப்பவுமே வியாழக்கிழமைகள்ல ஒரு காலையில ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் கூட எல்லா டிக்கெட்டுமே தீந்துரும். இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க, மத்தியானம் ரீச் ஆகுவேன், ஈவினிங் ரீச் ஆகுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியா போயிட்டு நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இன்னைக்குள்ளே சாமி பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை நாங்கள் வந்து நைட்டுக்கு தான் ரீச் ஆக போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா நீங்கள் நைட்டு கீழே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 3:30-4 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் தர்ஷன் பார்க்க போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டில் வந்து சனிக்கிழமைக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இது தாங்க ஸ்டேட்டஸ். மார்ச் மந்த்துக்கு எல்லா புக்கிங்கோட அஃபிஷியல் அப்டேட்டும் வந்துருச்சுங்க. ஸோ 1 by 1 நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து எல்லா புக்கிங்குமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ஜனவரி மாதத்துக்கான பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், லோக்கல் டெம்பிள் சேவா இதெல்லாமே மாதம் கடைசியில் வந்து புக்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஏன்னா 25ஆம் தேதியோட புக்கிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 26, 27, 28 அந்த புக்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புக்கிங்கும் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இன்னைக்கு தரிசனம் இதுதான் ஸ்டேட்டஸ். மேபி உங்களுக்கு டிக்கெட் இல்லாதனால நீங்கள் வந்து நேரடி தர்ஷனுக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம் அப்படின்றது ஒரு 15 மணி நேரம் கூட ஆகலாம். க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து. மேபி நார்மலாகவே இருக்கு, கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும். ஐயோ நம்ம ரிட்டர்ன் ஆகணுமே அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.